அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த திருவாசக மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண காளீஸ்வரி வெற்றிக்கனி காளிதாஸ் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். மேலும் திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மற்றும் அனைத்து ஊர்களிலும் வந்திருக்கக்கூடிய சிவ பக்தர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு இந்த ஆன்மீகத்தில் நாம் எல்லாரும் கடவுளை கும்பிடுறோம். பலவிதமான கடவுள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. கடவுள்ன்றாங்க, தெய்வன்றாங்க, இறைவன்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கங்கள் உள்ளது. இதில் கடவுள் அப்படின்னா என்னென்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவனே வானுலகம் போற்றும் கடவுளாக வணங்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கடவுள்களின் உடைய இருப்பு நிலை, அவர்கள் அமர்ந்திருக்க அல்லது படுத்துக்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு நிலையில், அது ஒரு தியானம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நிலையில் இருக்கிறது நமக்கு ஒரு வரலாற்றை சொல்ல முற்படுகிறது. அதை நம்ம புரியணும். அப்போ கடவுள்னா என்ன, கடவுள் யார், இந்த விஷயத்தை ஆய்ந்து அறிந்து படித்தோம்னா தான் நமக்கு அதை பற்றின ஒரு ஞானம் வரும். வெறுமனே நம்மளுடைய கஷ்டம் தீரணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும், நோய் தீரணும், பணம் வரணும், குறிப்பாக உழைக்காமல் வசதி வாய்ப்பு பெருகணும், கார் பங்களா வாங்கணும், அப்படி தான் நம்மளுடைய சிந்தனை போய்விட்டது. கடவுளை கும்பிட்டா இது கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கும், இப்படி நம்மளுடைய மூளைக்குள் திணிக்கப்பட்டு விட்டது. எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்ய சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அறிவு ஞானம் வரணும்னா நாம் அதை பற்றின ஒரு தெளிவு பெறணும். அப்போ கடவுள்கள் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மனிதன் தன்னை கடந்து புறத்தை கடந்து அகத்திற்குள் செல்ல வேண்டும். சிவவாக்கியார் அதான் சொல்லியிருக்கார். நட்டக்கல்லை 3 புஷ்பம் சாத்தியே முணுமுணு என்று சுற்றி வந்து 3 மந்திரம் சொல்லும் மாந்தரே, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். கடவுளே உனக்குள்ளே இருக்காரு, அதை விட்டுட்டு ஒரு கல்லை நட்டு வச்சு அதை சுற்றிட்டு வந்து பேசுனா தெரியுமா? சுட்டக்கறி சுவை சட்டுவம் தான் அறியுமோ அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சைவம் அசைவம் போன்ற நிறைய உணவு பதார்த்தங்களை செய்கிறோம். அந்த சட்டுவம் என்றால் கரண்டி, இந்த கரண்டியை வச்சு கிண்டி பதத்தில் சமைச்சு எடுக்கிறோம். ஆனால் இந்த சுவையை அந்த அந்த சட்டியோ, அந்த பதார்த்தத்தை செய்த சட்டியோ பாத்திரமோ அல்லது அந்த கரண்டியோ அறியுமா? சிவசிவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் உள்ளர உற்று நோக்கி பார்த்தோன்னு சொன்னால், இந்த அழுகணி சித்தரும் சிவவாக்கியாரும் நாத்திகவாதிகளாகவே தோன்றும். சரி, அப்போது இந்த மனிதன் கடவுளாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாகிய நமக்கு 6 அறிவு இருக்குது. மிருகங்களுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. இப்போ இந்த மனிதன் எப்படி கடவுளாக மாறுகிறான் அப்படின்னு பார்த்தா, இது அடுத்ததாக இந்த 6 அறிவுக்கு மேலே 12 அடுத்த நிலை, அடுத்த அறிவுக்கு யோகம், தியானம், தவம், இதன் மூலமாக தன்னை உயர்த்தி கொள்பவர்கள் கடவுளாக வணங்கப்படுகிறார்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன அந்த 12 அறிவு என்ன? இந்த 12 அறிவு என்பது உற்றறிவு, உணர்ந்தறிவு, கற்றறிவு, காந்தறிவு, தான் பெற்ற அறிவு, வானறிவு, சித்தர், பெரும் சித்தர், அன்னர், பெருமன்னர், தெய்வ கண்ணோன், அதுக்கு மேலே போனதான் கடவுள். அப்போ திருக்குறளில் 3வது பாடம் சொல்லியிருக்காங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை
திருக்குறள்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவாசகம் முற்றோதல் மாநாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பாக 10வது மாநாட்டை நமக்கு வழங்கும் திரு கல்யாண காளீஸ்வரி வெற்றிக்கனி சுவாமிகள் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இந்த நிகழ்விற்கு பங்கேற்க தமிழகம் மற்றும் தமிழகத்தை தாண்டிய மாநிலங்களிலிருந்து வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இப்போது நாம் இந்த பக்தியில் ஆன்மீகத்தில் பலவிதமான கடவுள்களை வணங்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு கோவிலுக்கு போய் ஒரு சிறிய பரிகாரம் செய்தால் மிகப்பெரிய லாபத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கோம். பிரதிபலன் பார்க்காம செய்யக்கூடியது மிக குறைந்த பக்தர்களே. 95% பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி தான் போகிறாங்க. கடவுளின் மீது உள்ள மதிப்பு, மரியாதை, பக்தி இதெல்லாம் குறைவு தான். அப்போது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மூளைக்குள்ளார இந்த சமூகம் புகுத்தி விட்டது. இந்த கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் செய்தால் இந்த நன்மை நடக்கும், நோய் தீரும், கடன் தீரும், பிரச்சனை தீரும், பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை தீரும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், குழந்தைகளை நிறைய படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்க வைக்கணும், இப்படியான பலவிதமான ஆசைகள் வந்துருச்சு. ஆனால் இந்த ஆசையே துறக்கணும்னு சொல்லி தான் சிவனடியார்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிவனடியார்கள், இந்த சித்தர்கள் நீண்ட காலம் எப்படி உயிர் வாழ்கிறாங்க படிச்சிருப்போம். 800 வருஷம், 1000 வருடங்கள், 1,00,000 வருடம், 1,60,000 வருடம்லாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் 60 வயசு ஆகிட்டாவே மரணத்திற்கு தயாராக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அவர்களுக்கு எப்படி சாத்தியமானது? அவர்கள் வேறு கிரகத்தில் வந்தவர்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லாமே சூட்சுமந்தான், தொழில்நுட்பந்தான். இந்த உடலை மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்திலேருந்து தடுத்துக்கிறாங்க. நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இதை குறைக்கணும். நரை என்றால் முடி நரைத்தல், திரை என்றால் கண்ணில் பூ விழுதல், மூப்பு வயதாகுதல், நோய் வருதல், மரணம் இழந்து காத்துக்கிறாங்க. இதற்கு ஊழ்க பயிற்சி என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி, மூச்சுக்கலையை கற்று 1 பங்கு காற்றை இழுத்து 4 பங்கு அடக்கி 2 பங்காக வெளிவிடும்போது இந்த மூச்சானது கும்பகம் என்ற நிலையில் சுழுமுனையில் நின்று வரும்போது நம்முடைய ஆயுள் நீட்டிக்கிறது. இதுக்கு ஒரு அளவீடாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஜோதிடத்தில் 120 வருடம் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் சொல்லியிருக்காங்க. அதற்கு சூரியனுடைய ஒரு முழு சுற்றான 21,600 முறை மட்டும்தான் ஒரு நாளைக்கு மூச்சு காற்று எடுக்கணும். அப்போ இதை இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு காற்று எடுத்தால் 120 வருடம் வாழலாம். அப்போ இந்த 21,600 குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா ஆயுள் என்பது கூடிக்கிட்டே வருது. தண்ணியில் இருக்கக்கூடிய ஆமை தண்ணிக்குள்ளே போயிடும், மூச்சு விடுறதுக்கு மேலே தான் வரணும். மீன் தண்ணியை குடித்து அதுலேருந்து சுவாசித்து ஆக்சிஜன் எடுக்குது. அப்போ இந்த ஆமை 4 நிமிடத்திற்கு ஒரு முறை மூச்சு விடும்போது அதனுடைய ஆயுட்காலம் கூடுது, 450 வருடங்கள் நீடிப்பதாக படிச்சிருக்கோம். அதைத்தான் சித்தர்கள் பண்ணினாங்க. இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டலினி சக்தி முதுகு தண்டு வடத்தின் மேலாக 7 முடிச்சுக்களை 7 சக்கரங்களை கடந்து
சகசிராரம் என்று சொல்லக்கூடிய நம்ம தலையினுடைய உச்சி பகுதிக்கு கொண்டு சென்று இந்த உயிர்காந்த ஆற்றலை வான்காந்த ஆற்றலோடு இணைக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச ஞானம் நமக்கு வருது அப்படின்றாங்க. இந்த பிரபஞ்ச ஞானத்தை தாண்டி மேலே போய் இந்த பிரபஞ்ச முழு எப்படி தோன்றியது அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த மாநாட்டில் பேச வந்திருக்கோம். அதனுடைய குறியீடு தான் சிதம்பர நடராஜர் ஆடலரசன், அதனுடைய உருவம், வரலாற்று கடத்தல். அப்போது மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடூழி வாழ்வார் அப்படின்றாங்க. இதற்கு உரை எழுதும்போது ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, தூய கடவுளின் திருவடிகளை தொழுதவர்களுக்கு இந்த பூவுலகம் பூமி இருக்கும் வரையிலும் மறக்க மாட்டாங்க, நீடூழி வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தூய கடவுள் அப்படின்னா அசுத்த கடவுள் ஏதாவது இருக்குதா? எனக்கு தோன்றியது என்ன, நான் எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா தேடி இந்த பிரபஞ்சத்தில் அலைய ஆரம்பிச்சிருது. அப்போ தூய கடவுள்னா யார், அப்போ அசுத்த கடவுள் இருக்கா அப்படின்னு இதை தேடும்போது தான் தெரிஞ்சது. இந்த மனிதர்களாகிய நமக்கு 6 அறிவு தான் இருக்குது. மனம் என்னும் பகுத்தறிவு,